ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு அழிய பழத்தை பத்தி தாங்க பேச போறோம். எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பழம். ஆனா இந்த சிவப்பு வாழைப்பழம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம்ம சந்தையில சில நேரம் மட்டும் கிடைக்கிற இந்த சிவப்பு நிற வாழைப்பழம் சாதாரண பழம் இல்லைங்க. இதுல இருக்கிற சக்தி, ரத்த அதிகரிக்க வைக்கிற சக்தி, தோல் அழகா வைக்கிற திறன், இது எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமான இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யுதுங்க. நீரிழிவு நோயாளிகள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வர்றதால அவங்களோட ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வைக்க உதவியா இருக்குங்க. செவ்வாழை பழத்துல உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீடு போன்றவை நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருந்தா செயல்படுது. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது, இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இதை யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணும்ன்றதை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவப்பு வாழைப்பழம் அப்படின்னு பெயர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதோட தோலோட நிறத்தால தாங்க இந்த பெயர் வந்துச்சு. இது ஆழமான சிவப்பு, சில நேரம் செம்மஞ்சள் கலந்த நிறம் இருக்கும். இது தென்னிந்தியா, இலங்கை, கேரளா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா எல்லா இடங்கள்லயும் வளர்க்கப்படுது. சாதாரண வாழைப்பழத்தை விட சற்று இனிப்பு சுவையும் கிரீமியான மென்மையும் இதுல இருக்கும். இதுல வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இருக்கு. வைட்டமின் B6 நரம்பு அமைப்பு நன்றா இயங்க உதவியா இருக்கும். பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. பீட்டா கரோட்டின் கண் பார்வை, சரும பிரகாசத்துக்கு உதவியா இருக்கும். ஃபைபர் செரிமானத்தை ஒழுங்கா வைக்க உதவியா இருக்கு. பொதுவா நீரிழிவு நோயாளிகள் தாங்கள் உண்ணும் உணவுகள்ல கவனமா இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. ஏன்னா நீரிழிவு நோயாளிகள் எப்பவுமே ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்க வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்றது ரொம்பவே அவசியங்க. அந்த வகையில பார்க்கும்போது நீரிழிவு நோயாளிகள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தா கூடுதல் நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நீரிழிவு நோய் நிபுணர்களோட கூற்றும் கூட. செவ்வாழை பழம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் கொண்டது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். பொட்டாசியம் சத்து இதுல இருக்கு. கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பீட்டா கரோட்டீன்கள் இதுல இருக்கு. எனவே நீரிழிவு நோயாளிகள் தினசரி உணவுல செவ்வாழையை சேர்த்து வந்தா எந்த மாதிரியான நன்மைகள் பெறலாம் அப்படின்றதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். கலோரிகள் 90 கலோரிகள் தான் இதுல இருக்கு. கொழுப்பு 0.3 கிராம் இருக்கு. கால்சியம் 5 மில்லிகிராம், கார்போஹைட்ரேட்டுகள் 21 கிராம், இரும்புச்சத்து 0.26 மில்லிகிராம், புரோட்டீன் 1.3 கிராம், நார்ச்சத்துக்கள் 3 கிராம், பொட்டாசியம் 358 மில்லிகிராம், வைட்டமின் B6 0.3 மைக்ரோகிராம், பாஸ்பரஸ் 22 மில்லிகிராம், மெக்னீசியம் 27 மில்லிகிராம், வைட்டமின் சி 8.7 மில்லிகிராம், வைட்டமின் B1 0.031 மைக்ரோகிராம், வைட்டமின் B12 0.073 மைக்ரோகிராம், கோலின் 9.8 மில்லிகிராம், ஃபோலேட் 20 மைக்ரோகிராம். செவ்வாழையில கிளைசமிக் குறியீடு ரொம்பவே குறைவுங்க. பொதுவா மஞ்சள் மற்றும் செவ்வாழை பழத்தை ஒப்பிடும்போது மஞ்சள் வாழைப்பழம் அதிக கிளைசமிக் குறியீட்டை பெற்றிருக்கும். செவ்வாழைப்பழம் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை பெற்றிருக்கிறதால நீரிழிவு நோயாளிகள் தாராளமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்ட உணவுகள் ரத்த ஓட்டத்துல சர்க்கரை சத்தை படிப்படியா வெளியேற்றும். இதனால நீரிழிவு நோயாளிகள் ரத்த சர்க்கரை அளவானது கட்டுப்பாட்டுல வைக்க உதவியா இருக்கும். செவ்வாழை பழத்தோட கிளைசமிக் குறியீடு 45ஆகவும் மஞ்சள் வாழைப்பழத்தோட குறியீடு 51ஆகவும் இருக்கு. செவ்வாழை பழத்துல அதிக அளவு நார்ச்சத்துக்கள் காணப்படுது. இது தவிர வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்களும் காணப்படுது. நீரிழிவு நோயாளிகளுக்கு எடை இழப்பை இது ஊக்குவிக்குது. செவ்வாழை பழத்துல நார்ச்சத்துக்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. இந்த வாழைப்பழத்துல கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் குறைவா இருக்கிறதால நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல இருப்பதாலும் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருது. இது உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை களைய உதவியா இருக்கு. பிற ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை களையவும் இது உதவியா இருக்கு. சோ நீரிழிவு நோயாளிகள் தினசரி உணவுல செவ்வாழையை சேர்த்து வரலாம். உடல் ஆற்றலை அதிகரிக்குது. நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் ஆற்றல் அப்படின்றது மிகவும் அவசியமான ஒண்ணு. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படும் சோம்பல போக்க செவ்வாழை உதவியா இருக்கு. செவ்வாழையில உடல் ஆற்றலை அதிகரிக்கும் சுக்ரோஸ், குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் காணப்படுது. இந்த சர்க்கரைகள் ரத்தத்துல மெதுவா உடைஞ்சு உடல் ஆற்றல் அதிகரிக்குது. எனவே நீரிழிவு நோயாளிகள் தங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க நினைச்சாங்க அப்படின்னா செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாழை பழத்துல பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ரத்த நாளங்களை விரிவுபடுத்தும் சத்துக்கள் காணப்படுது. இது உங்க ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுது. இதய நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்குதுங்க. செவ்வாழை பழத்துல உள்ள ஆந்தோசைனின் கரோனரி இதய நோய் அபாயத்தை போக்குதுங்க. நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவியா இருக்கு. செவ்வாழை பழத்துல குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கிறதால
ரத்த சக்கரை அளவு எப்பவுமே கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். இது குளுக்கோஸ் தொகுப்புல ஈடுபடும் ஆல்பா அமிலேஸ் குளுக்கோசிடேஸ் என்சைம்களின் செயல்பாட்டை தடுக்குது. இதனால ரத்தத்துல ஏற்படும் உயர் ரத்த சர்க்கரை அதிகரிப்பு தடுக்கப்படுதுங்க. பார்வை திறனை அதிகரிக்குது. நீரிழிவு நோய்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை டயபெட்டிக் ரெட்டினோபதியால் கண்கள்ல மாகுலர் சிதைவு, பார்வை திறன் இழத்தல், விழிகள்ல ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. உயர் ரத்த சர்க்கரையால கண்கள்ல உள்ள பார்வை நரம்புகளின் சேதம் அடைந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்படுதுங்க. சோ கண் பார்வையை மேம்படுத்த நினைக்கிறவங்க கரோட்டினாய்டுகள் உள்ள செவ்வாழை பழத்தை எடுத்துக்கொண்டு வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. செவ்வாழை பழத்துல காணப்படுற வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் B6 ரத்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஆன்டிபாடிகளை அதிகரிச்சு நோய் கிருமிகளை எதிர்த்து போராட உதவியா இருக்குங்க. செவ்வாழைப்பழம் ஒரு ப்ரீபயோட்டிக் உணவுன்னு சொல்லப்படுது. இது வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்க உதவியா இருக்கு. பிரக்டோலிக் கோசோசாக்ரேட் அப்படின்ற இன்சுலின் போன்ற ப்ரீபயோட்டிக் நார்ச்சத்துக்கள் இதுல இருக்கு. இது நீரிழிவு நோய்களுக்கு ஏற்படுற மலச்சிக்கல், வீக்கம் ஆகியவற்றை குறைக்க உதவி செய்யுது. இருந்தாலுமே இதை நம்ம அதிகமா எடுத்துக்க கூடாதுங்க. இதனால சில பக்க விளைவுகளும் ஏற்படும். அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம். சர்க்கரை நோய்கள் கவனமா சாப்பிடணும். தினசரி அளவு ஒரு பழம் போதுமானது. அதிக நார்ச்சத்து இருக்கு. சிலருக்கு ப்ளோட்டிங் அப்படி இல்லைன்னா கேஸ் பிரச்சனை ஏற்படலாம். இந்த பழத்தை நல்லா பழுத்து இருந்தாதாங்க சாப்பிடணும். பச்சையா இருந்தா வயிற்றுப்போக்கு வரும் வாய்ப்பு இருக்கு. எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? காலை உணவுக்கு பிறகு ஒரு சிவப்பு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஸ்மூத்தி, மில்க் ஷேக், யோகர்ட் கலந்து பரிமாறலாம். குழந்தைகளுக்கு மேஷ்டு பனானா வடிவில் தரலாங்க. மகப்பேறு திறனை மேம்படுத்தும். சிவப்பு வாழைப்பழம் ஹார்மோன்களை சமப்படுத்தி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஃபெர்டிலிட்டி அதிகரிக்க உதவியா இருக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லப்படுது. மன அழுத்தத்தை குறைக்குது. இதுல இருக்கிற வைட்டமின் B6 நரம்பு அமைப்புக்கு ஆற்றல் கொடுக்குது. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி குறைய உதவியா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே சிறந்ததுங்க. குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட், growthக்கு இது ரொம்பவே நல்லது. இயற்கையான இனிப்பு இருக்கிறதால ஜங்க் ஃபுட் ஆசையும் குறையும். இதுல இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்துல உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றும். மென்மையான பிரகாசமான தோல் கிடைக்குங்க. சிவப்பு வாழைப்பழம் அப்படின்றது ஒரு இயற்கையின் அற்புத மருந்து மாதிரி தான். இது உடம்புக்கு சக்தி, மனசுக்கு அமைதி, தோலுக்கு பிரகாசம்னு மூன்றையுமே கொடுக்கக்கூடியது. ஆனா எல்லா நல்லதையும் அளவோட தான் செய்யணும். அதுதான் ஆரோக்கியத்தோட ரகசியம். இந்த சிகப்பு வாழைப்பழம் தான் பெண்களோட தோலை பிரகாசப்படுத்தும் ரகசியம். சிவப்பு வாழைப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மன அழுத்தம் குறையும். பச்சை வாழைப்பழத்தை விட சிவப்பு வாழைப்பழம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த சிவப்பு வாழைப்பழம்ன்றது ஒரு கப் மல்டிவிட்டமின் ஜூஸ்னு கூட சொல்லப்படுது. உங்கள எத்தனை பேருக்கு சிவப்பு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.